திரு சீனிவாசன், உங்கள் பார்வை என்ன? நீசவன் கேள்வி நேரம், நெறியாளர் உள்ளிட்ட அவைக்கு பணிவான வணக்கம். அதாவதுங்க, நமது தமிழக வெற்றி கழகம், திரு விஜய் அவர்களுடைய இயக்கம். அவர் வாழ்த்துக்கள், அவருக்கு அரசியல் இயக்கம் கண்டிருக்கிறாரு, அது மகிழ்ச்சி. ஆனால் சில முரண்பாடுகள் இருக்குது. என்ன, விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்றதான் நம்மளுடைய தலைப்பு. திமுகவா இருந்தாலும், அதிமுக இருந்தாலும், அல்லது பிற கட்சிகளாக இருந்தாலும், இப்ப நிலைமை என்ன? கடந்த காலங்களில் தமிழகம் பார்த்த அதிசயித்த தலைவர்கள் திரையில இருந்துதான் வந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வெற்றி பெற்றது திரைத்துறையில் மட்டுமல்ல. திரைத்துறையில் காட்டிய அந்த நடிப்பு விட தரைத்தளத்தில் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு கரெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் உட்பட பத்மஸ்ரீ கமலஹாசன் எல்லாமே திரையில தான் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட தரையில அவங்களுடைய உழைப்பு என்னங்கிறத தமிழக மக்கள் பார்ப்பாங்க. தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த ஒரே நோக்கம் சாதி பேதமற்ற, லஞ்ச லாவண்யமற்ற, வெளிப்படையான ஒரு அரசியல் மாற்றம் வேணும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது யார் கொண்டு வந்தாலும் அது மகிழ்ச்சி தான். அதற்காக நம்ம பாடுபடலாம், அது வேறு. ஆனால் இவர் எந்த மாதிரியான மாற்றத்தை அரசியல்ல கொடுக்க போறாரு? இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் போட்டி இல்லை, நான் 26 சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் நான் போட்டியிடுவேன், கோடிக்கணக்கான தொண்டர்களை சேர்ப்பது எங்கள் கட்சியுடைய இலக்கு, அதெல்லாம் சொல்றாரு. அது வாழ்த்துக்கள். ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம், இன்னைக்கு சுதந்திரத்திற்கு பிறகு மாநில உரிமைகளை மீட்பதற்கு பொன்விழா கண்ட அரசியல் இயக்கங்கள், திராவிட இயக்கங்களே குரல் கொடுத்து சலிச்சு போயிடுச்சு. போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில புதிதா திரை பின்பலத்தை மட்டுமே மையமா வச்சுட்டு இவர் எந்த மாதிரியான அரசியல் மாற்றத்தை தமிழக மக்களுக்கு தரப்போகிறாருங்கிறத ஒரு டன் கணக்கான கேள்வி. அது எந்த துறையில ஒரு அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்போம்னு சொல்லியிருக்காரு. 2026 வெற்றி பெற்று அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்போம்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். அதாவது தேமுதிகவினுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரையும் வந்துட்டார். அவர் திரையில இருந்தப்பையும் தரையில இருந்தப்பையும் மக்கள்கிட்ட ஒரு விதமான தொடர்பு இருந்தது. அதை வச்சு என்ன சொன்னாரு, பிரகடனப்படுத்தினார். என்ன, வீடை தேடி ரேஷன் பொருட்களை கொண்டு தர்றேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி ஒரு புதிதா வர்ற ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களுக்கு எந்த துறையில் மாற்றத்தை தரப்போகிறது? தொழில்துறையிலையா, விவசாய துறையிலையா, கலால் துறையிலையா, எந்த துறையில் அவர்கள் மாற்றம் தரப்போகுது? உடனே நீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கு உடனே எப்படி நீங்க இதெல்லாம் சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆனா புதிதா ஆரம்பிக்கிறப்பதான் அவருடைய மாற்றம் எதை நோக்கிங்கிறத அவர் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். அதெல்லாம் தெளிவுபடுத்தாம நாடாளுமன்றத்துல போட்டியிடாம இவருடைய அரசியல் மாற்றம் இந்தியாவை நோக்கியா, தமிழகத்தை நோக்கியா, இந்திய மக்களுக்கா, தமிழக மக்களுக்கா, எந்த மாதிரியான எந்த துறையில ஒரு மாற்றத்தை தரப்போறாருங்கிறது வெளிப்படை தன்மை அவர்கிட்ட இருக்கணும். இருந்தாதான் அரசியல்ல தமிழக மக்கள் அங்கீகரிப்பார்கள். திரையில, அதாவது ஒரு கவிஞர் அழகா சொன்னார். என்ன சொன்னாரு? திரைப்பட கொட்டகையில் நம்முடைய பிள்ளைகள் திரைப்படத்திற்கு போவதை தடுக்காதீர்கள், அவர்கள் வருங்கால முதல்வர்களை தேடப் போகிறார்கள் என்று சொன்ன காலம் எல்லாம் இப்ப மாறி போச்சு. இன்னைக்கு திரையுலகத்திலிருந்து வருகின்ற எந்த மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிற மாதிரி யாரையும் ஏற்பதற்கு தமிழக மக்கள் தயாராக இல்லை. அதற்கு நிறைய உழைக்கணும். விஜய் வர்றது வரவேற்கிறோம். அவர் நிறைய உழைக்கணும். ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றாரு, மதத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு, பிற்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றாரு, வாழ்த்துக்கள். ஆனா அவர் இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி பண்ண காருக்கு, வீட்டிலேயே நிறுத்தி வச்சிருந்த காருக்கு நான் ஏன் வரி கட்டணும்னு ஒரு குரல் கொடுத்தாரு. அப்பதான் நீதிமன்றம் சொன்னாங்க, நீங்க கொடுக்கிற வரி ஏழை எளிய மக்களுக்கு வேறு வடிவத்துல நலத்திட்டங்களா போய் சேரும், அதனால நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கிற நீங்க எல்லாம் வரி கட்டுவதற்கு தயங்க கூடாதுன்னு அறிவுரை கூட கொடுத்துச்சு. அப்ப தமிழக மக்கள் நிலை என்ன, இந்த நாட்டினுடைய நிலை என்ன, பொருளாதாரம் என்ன, எந்த வகையில் நீங்கள் ஊழலை ஒழிக்கப் போகிறீர்கள், இதெல்லாம் வெளிப்படை தன்மையோட விஜய்கிட்ட தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்பதான் தமிழக மக்கள் அவர்களுக்கு ஆசீர்வதிப்பாங்க, ஆதரவளிப்பாங்க. வளரவே இல்லை. சீனிவாசன், கடந்த 2ஆம் தேதி அவர் வெளியிட்ட முதல் அறிக்கை, 3 பக்க ஒரு அறிக்கை. அதில் தான் கட்சியினுடைய கொள்கை முன்னோட்டமாக அந்த 3 பக்கத்திலே தெளிவுபடுத்தினார். அதில் சுருக்கமாக சொல்லணும்னாக்கா, மலிந்து விட்ட ஊழலுக்கு எதிராக ஒரு புறமும், மக்களை பிளவுபடுத்துகிற மதவாத பிளவு சக்தியில் ஒரு புறம் என்று நம்ம முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கு என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
அதைத் தொடர்ந்து அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஒருவர் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் பாஜக பின்புலத்திலிருந்து விஜயை களமிறக்கி இருக்கிறது என்றெல்லாம் சொல்றாங்க. இல்ல அதாவது அவங்களுடைய பார்வை அதுவா இருக்கலாம். ஆனா விஷயம் ஒண்ணுதான். என்னன்னா, இப்ப ஊழலை ஒழிக்கணுங்கிறது எப்படி ஒழிச்சிடலாம். அதாவது ஊழல் பேசிக்கிட்டே இருக்கிற ஒருத்தன் அல்லது ஊழல் வளர்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு குரூப்பை ஒழிக்கணும்னா சட்டத்தை மிகப்பெரிய ஒரு அழுத்தம் தெரிவிச்சு மேல செலுத்தினா ஊழல் ஒழிஞ்சிடும். ஆனா மதம் அப்படி ஒழியாது. மதம் என்பது சர்வாதிகாரத்தை நோக்கி கொண்டு போய் மனுஷனை விட்டுரும்.